மனித இனத்தின் மாபெரும் பிரச்சனை நிம்மதியின்மை. 99% பேர் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளோம். அது கடவுள் மூலம் கிடைக்கும் என சில கோவில்களுக்கும் பிரார்த்தனை கூடங்களுக்கும் செல்கின்றோம். அந்த முயற்சியில் நம் மனம் ஒரு வகையான அமைதியும் இன்பமும் அடைவதால் மனத்தளர்ச்சி அடையும் போதெல்லாம் அதையே திரும்ப செய்ய எண்ணுகின்றோம். உண்மையை கூற வேண்டுமானால் இப்படி கிடைக்கும் மனநிறைவு ஒரு போதை வஸ்து மூலமாகவோ அல்லது காமம் கலைப்பதிலோ கிடைக்கும் ஒரு இன்பத்தை போன்று ஒரு தற்காலிகமானதை தவிர நிரந்தரம் அல்ல. நிரந்தரம் அந்தரங்கமானது. அது அகத்தினுள் புதைந்து கிடக்கின்றது. கடவுளை மலைகளில் தேடும் நாம் அவர் நம் மனதின் அடியில் அமர்ந்துள்ளதை உணர்வதில்லை. அவ்வாறு உணர வாய்ப்பும் கிடைப்பதில்லை. அடுத்தவர் அந்தரங்கத்தை ஆர்வமாய் அறிய விரும்பும் நாம் நம்மை அறிய முயற்சிப்பதில்லை. நீ அனைத்தையும் அறிந்து புரிந்து பண்பட்ட பெரிய ஞானியோ என கேட்கிறீர்கள். கேட்கிறது. சற்று சத்தமாக சிந்தித்து விட்டீர்கள். கொஞ்சம் பொறுங்கள். நானும் அதனை அடைந்ததில்லை, உங்களை போல் ஒருவனே. ஆனால் என்னுடைய ஒரு அனுபவம் இந்த கட்டுரையை எழுத உந்துதலாய் இருக்கின்றது. அதை நான் பகிர நினைக்கின்றேன். ஏதோ ஒரு வெளிச்சம் வந்தது போல் ஒரு சந்தோஷம். பாதை தெரிந்த பின்பு பயணத்திற்கு முன்னரே வரும் சந்தோஷம். சேருமிடம் அடைந்து விடலாம் என்ற நம்பிக்கையில் உருவான ஒரு சந்தோஷம். சேருமிடத்திற்கான ஒரு பாதை என எனக்குள் நம்பிக்கையூட்டிய உணர வைத்த அந்த ஒரு அனுபவத்தை உங்களுடன் பகிர நினைக்கின்றேன். என்னுடன் பயணியுங்கள். நம்முள் ஆயிரம் எண்ணங்கள் நம்மை சுற்றி உழைத்து அதன் பிடியில் சிக்க வைத்து அது காட்டிய வழியில் நம்மை நகர வைத்துக் கொண்டிருக்கிறது. அது நம் வாழ்வியல் சூழ்நிலைகளால் உருவாவது. அதிலிருந்து வெளிவருவது ஒரு இயலாத காரியமாகிவிடுகிறது. அது நம்மை ஆட்கொண்டுள்ளது. அது அரக்கன் குணம் கொண்டது. பணம் கொடிக்க வாழும் பணக்காரனுக்கும் உள்ளது. பசியில் வாடும் ஏழையின் மனதிலும் உள்ளது. சூழ்நிலை கைதியாவது மனிதனின் பெரிய சாபக்கேடு. பணக்காரனோ ஏழையோ அதற்கு விதிவிலக்கில்லை.